மாவட்டம் பொள்ளாச்சியில் பெண்கள் பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு நீதிமன்றம் கடுமையான தண்டனை வழங்கி இருக்கிறது வரவேற்கத்தக்கது. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பாக திராவிட மாடல் அரசின் நாயகர் தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுதுமே துணையாக இருப்பார் என்பதற்கு இந்த வழக்கின் தீர்ப்பே சாட்சியாகும். மேலும் இதற்கு முன்னாள் மாநில மாணவரணி இலை செயலாளர் மற்றும் மூத்த வழக்கறிஞருமான கோவை கணேஷ்குமார் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு கோவை மாவட்ட பொதுமக்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டார். முந்தைய அதிமுக ஆட்சியில் கோவை பொள்ளாச்சியில் நடைபெற்ற பாலியல் வழக்கு இன்று தீர்ப்புக்கு வந்திருக்குது. அந்த 9 பேத்துக்கும் சாகும் வரை தண்டனை விதித்து நீதிபதி அவர்கள் தீர்ப்பு வழங்கி இருப்பது வரவேற்கத்தக்கது. இழப்பீட்டு தொகையாக கிட்டத்தட்ட 85 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்காரு. இந்த தீர்ப்பு வரவேற்கப்படுகிறது. ஆனால் இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் முந்தைய அதிமுக ஆட்சி இதை கிடப்பில் போடப்பட்டு திமுக நடத்திய போராட்டங்கள், கழக தலைவர் தளபதியாரும் மற்றும் கழகத்தின் தலைவர்களும் நடத்திய போராட்டத்தினால் இது சிபிஐக்கு மாற்றப்பட்டு சிபிஐ விசாரணையின் பேர் இந்த 9 பேருக்கு இன்னைக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. இந்த தண்டனை இனிமே யாரும் இது மாதிரி பண்ணக்கூடாது, பெண்களுக்கு இது மாதிரி நிகழ்ச்சிகள் எதுவும் நடைபெறக்கூடாது என்பதை விளக்குது. இருந்தாலும் 85 லட்சம் இழப்பீட்டு தொகை கொடுத்தாலும் தமிழக முதல்வர், திராவிட மாடல் அரசு, தமிழக துணை முதல்வர் இவங்க எல்லாம் கலந்து ஆலோசிச்சு ஒவ்வொருத்தருக்கும் இழப்பீட்டு தொகையாக 25 லட்சம் ரூபாய் வழங்க முடிவு பண்ணியிருக்காங்க. இது எல்லாரும் வரவேற்கிறாங்க. இந்த அரசு திராவிட மாடல் அரசு, மக்களுக்கான அரசு, முக்கியமாக பெண்களுக்கு பாதுகாப்பான அரசு. ஏன்னா முந்தைய அரசு இதை அப்படி கிடப்பில போட்டாங்க. திமுக நடத்திய அனைத்து போராட்டங்களாலும் இது சிபிஐக்கு மாற்றப்பட்டு இன்னைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. திராவிட மாடல் அரசு தமிழக முதல்வர்களுக்கும் தமிழக துணை முதல்வர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. மூத்த வழக்கறிஞர் கோவை கணேஷ்குமார், முன்னாள் மாநில மாணவர்களின் இணைச் செயலாளர்.